வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய சேனல்ல இன்னைக்கு அமாவாசை தினம் இல்லையா, மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். இன்னைக்கு அமாவாசையும் கிருத்தியும் சேர்ந்து வருகிறதுங்க. மிக மிக சக்தி வாய்ந்த நாள். இது ஒரு ஆன்மீக நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அமாவாசையும் கிருத்திகையும் முருகப்பெருமானுக்கு உரிய நாளும் சேர்ந்து வருது. அதனால இன்னைக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். இன்னைக்கு என்னென்ன பலன்களை நமக்கு தரப்போகுது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க. அதற்கு முன்னால நம்முடைய சேனலை ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல மிஸ் பண்ணாம தெரிய வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாம புரிய வரும். இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். அதாவது முதலாவதாக என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதமும் மற்றும் முருகப்பெருமானின் ஆசீர்வாதமும் நமக்கு சேர்ந்து ஒரு சாரா நமக்கு இன்னைக்கு கிடைக்குங்க. அற்புதமான அமாவாசை தினமும் கிருத்தியும் சேர்ந்து வருகிறதுனால இன்னைக்கு மிக மிக சக்தி வாய்ந்த நாள். நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அதாவது 2 பலன்களை நமக்கு கொண்டு சேர்க்குங்க. அதாவது முன்னோர்களின் ஆசையும் சரி, முருகப்பெருமானின் அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கிறது இன்னைக்கு. ஏன்னா 2ம் சேர்ந்து இன்னைக்கு ஒரே நாள்ல வந்திருக்கு இல்லையா, அதனால நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அடுத்த பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு அபூர்வ இணைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது முன்னோர்களை வழிபடுகின்ற ஒரு அமாவாசை நாளாகவும் இன்னைக்கு கருதலாம். மற்றும் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை, இன்னைக்கு கிருத்தியும் சேர்ந்து வருகிறது. அதனால மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு இணைப்பு நாளாக இன்னைக்கு கருதப்படுகிறது. இது ஒரு அபூர்வ இணைப்பு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ பித்ருக்களின் ஆசி அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கின்ற நாள். பித்ருக்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த நாள். முன்னோர்களுக்கு பிடித்த உணவை நம்ம இன்னைக்கு தானமாக கொடுத்தோம் என்றால் மிகவும் நமக்கு பலன், அற்புத பலனை தேடி நமக்கு அடையும் என்பது ஐதீகம். இதன் மூலம் நமக்கு பித்ரு தோஷங்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறது. முதல்ல நம்ம பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அதாவது தர்ப்பணம், ஹோமம் என்ன செய்வோமோ அது முறைப்படி எப்படி செய்வீர்களோ ஒவ்வொரு குல வழக்கப்படி செஞ்சிட்டு பித்ருக்கள் வழிபாடு முடிந்து பின்னர் மாலை நேரத்துல அல்லது நம்ம அருகாமையில் உள்ள கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை நம்ம தரிசனம் செய்ய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு கிருத்திகை நாள் இல்லையா, அதனால முருகப்பெருமானுடைக்கு ஒரு அற்புதமான நாள். அதனால இன்னைக்கு கோவில்லையோ அல்லது வீட்லையோ முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வைத்து நம்ம முருகனை நினைத்து நம்ம இன்னைக்கு வழிபாடு செய்யலாம். முதல்ல பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை முடித்து விட்டு பின்னர் நம்ம கிருத்திகை முருகன் வழிபாடு நம்ம செய்ய வேண்டுங்க. அடுத்தது செவ்வாய் தோஷ நிவர்த்தி அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது முருகப்பெருமானுடைய வழிபாடு, அதாவது கிருத்திகை தின வழிபாடு பண்றோம் இல்லையா, பூஜை செய்யறோம் இல்லையா, இதன் மூலம் ஒருவருடைய ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருந்தால் அது நீங்கும் என்பது ஐதீகம். மற்றும் செவ்வாய் தோஷத்தின் வீரியம் குறையும் என்பது நம்பிக்கை. ஏன்னா இன்னைக்கு அமாவாசை தினம் மிக மிக சக்தி வாய்ந்த நாள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமாவாசை பௌர்ணமி அப்படின்னாலே அதிர்வுகள், அதாவது சக்தி அதிர்வுகள் அதிகமாகவே இருக்கும். அந்த வீரியம் அதிகமாகவே இருக்கும். அந்த சக்தி கோள்கள் மிக பிரகாசமாக அதிர்வு, ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு. இன்னைக்கு நமக்கு கிருத்தியும் சேர்ந்து வந்திருக்கு.
அதாவது முருகப்பெருமானுக்குரிய நாளாகவும் இன்னைக்கு வந்திருக்கு இல்லையா. அதனால முருகப்பெருமானை நம்ம இன்னைக்கு அமாவாசை தினத்தன்று நம்ம என்ன வேல்மாறல் படித்தாலும் சரி, நம்ம கந்தசஷ்டி கவசம் படித்தாலும் சரி, விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை வழிபாட்டு செஞ்சு கோவில்ல நம்ம வலம் பிரகாரம் சுத்தி வந்தாலும் சரி, முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சாலும் சரி, நமக்கு இன்னைக்கு அற்புதமான பலன்கள், அதாவது செவ்வாய் தோஷ நிவர்த்தியே நமக்கு கிடைக்கும். செவ்வாய் தோஷம் இருக்கிறவர்கள் அந்த வீரியம் அப்படியே குறையும். அதனாலதான் இன்னைக்கு மிக மிக சக்தி வாய்ந்த நாள், இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அடுத்தது தர்ப்பணம் மற்றும் தானத்தை பத்தி பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதாவது நம்ம தர்ப்பணம் செய்த பிறகு நம்ம என்ன செய்யணும்னா, இன்னைக்கு தான தர்மங்கள் செய்தால் அவ்வளவு புண்ணியத்தை நமக்கு கொண்டு சேர்க்கும் என்பது நம்பிக்கை. அதனால அதிகாலையிலேயே நம்ம பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஸ்ரார்த்தம், தர்ப்பணம் மற்றும் ஹோமம் பண்ணுவீங்க. சில பேர் வீட்டில் ஹோமம் செய்கிறவர்கள் இருப்பார்கள். அந்த மாதிரி செஞ்சாலும் சரி, அதெல்லாம் முடித்து விட்டு முன்னோர்கள் வழிபாட்டை முடித்து விட்ட பிறகு தான தர்மங்கள், இன்னைக்கு அன்னதானம் அந்த மாதிரி செஞ்சோம்னா இன்னைக்கு மிகுந்த புண்ணியத்தை நமக்கு கொண்டு சேர்க்குமாம். மற்றும் இன்னைக்கு மந்திர ஜபம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அமாவாசை வேற மற்றும் கிருத்திகையும் சேர்ந்து வந்திருக்கு இல்லையா. இன்னைக்கு ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்லாம் ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா அப்படின்ற மந்திரத்தை 27 முறை, அப்படி இல்லைன்னா உங்களால சொல்ல முடிந்தா 108 முறை இன்னைக்கு ஜபிப்பதன் மூலம் நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு மன உறுதி நமக்கு கிடைக்கும், மற்றும் மனக்குழப்பங்கள் நீங்கும், மன தைரியம் உண்டாக்கும், தன்னம்பிக்கை உண்டாக்கும், மற்றும் அனைத்து துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும், நோய்கள் விலகும் என்றது நம்பிக்கை. மற்றும் நமக்கு தெளிவான சிந்தனை கிடைக்கும். இந்த நாள்ல நம்ம செய்கின்ற வழிபாடு எல்லாமே நமக்கு மன உறுதியை கொடுக்குங்க, மற்றும் மன நிம்மதி கொடுக்கும். நம்ம குடும்பத்துல மன அமைதி கிடைக்கும், மற்றும் நம்முடைய குழந்தைகள் கல்வியில் மேலோங்கி நிற்பார்கள், மற்றும் தொழில் ரீதியான எல்லா பிரச்சனைகளும் நீங்கிவிடும், தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா, நம்ம முன்னோர்களை வழிபட அமாவாசை தினத்தன்று நம்ம தர்ப்பணம் கரெக்டா நம்ம கொடுத்துட்டோம்னா, நம்முடைய குலதெய்வத்தின் அருள் மற்றும் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்கும். மற்றும் குலதெய்வத்தின் ஆசிகள் நமக்கு கிடைத்தாலே போதும், நம்ம குடும்பம் முன்னேறி செல்லும், மற்றும் தடைகள் எல்லாம் விலகும். அதனால இன்றைய தினம் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் மற்றும் நம்முடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும், மற்றும் இன்னைக்கு கிருத்திகை முருகப்பெருமானின் ஆசீர்வாதமும் அருளும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் ஒரு நன்னாளாக அமைந்திருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு மிக மிக அற்புதமான நாள், வார்த்தைகளால் சொல்லவே முடியாத ஒரு அற்புதமான ஆன்மீக நிகழ்வு அப்படின்னே நம்ம இன்னைக்கு சொல்லலாம்ங்க. மேலும் சொல்ல போனால் இன்னைக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதமும் மற்றும் வேலவனின் வெற்றியும், வேல்முருகனின் வெற்றியும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது. நமக்கு இன்னைக்கு அமாவாசை நாள், அதனால நமக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதமும் முருகப்பெருமானின் வெற்றியும் சேர்ந்து நமக்கு கிடைத்து நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஒரு அற்புதமான மன அமைதி, சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், பாதுகாப்பு, வெற்றி கொண்ட வாழ்க்கையாக நமக்கு இன்றைய தினம் அமையும். கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம முருகப்பெருமானை கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து நம்ம விளக்கு ஏற்றி நம்ம பூக்களால் அலங்காரம் செய்து நம்மளால முடிந்தால்
நம்ம பிரசாதங்களை பகவானுக்கு படைத்து நம்ம மற்றவர்களுக்கும் விநியோகம் செய்யலாம். அதனால இன்னைக்கு அமாவாசையும் கிருத்தியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இன்னைக்கு மிக மிக அற்புதமான நாள். நல்ல பலன்களையே நமக்கு சேரும். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் பலன் அடையும் போதும் நமக்கு தானாகவே பலன் சேரும். மற்றும் நம்முடைய சேனல்ல ஆல் இன் ஒன் ஜோன் யூடியூப் சேனல்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க. அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.